ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது அந்த ப்ரொமோ அன்சீன் ப்ரொமோ ஒன்று வந்திருக்கும். அதில் வந்துட்டு ரெட்ரோ டீமும் மாடர்ன் சினிமா டீமும் வந்து மோதிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு சூப்பராக வந்து இப்போ வந்து அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இதில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா ரெட்ரோலேருந்து நம்ம அமித் அவர்களும், மாடர்ன் சினிமாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்ட்ரா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டுக்கு இவங்க 2 பேரும் மற்றதுக்கு வந்து மற்றவங்க வருவாங்கன்னு நினச்சாங்க. பட் இல்லை, அவங்களே தான் வந்துட்டு 5 வாட்டியும் கலந்துக்கணும். யார் அதிகப்படியாக கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுக்கு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். ஏன்னா இவங்க கண்ணை கட்டி விட்ருவாங்க, கண்ணுக்குள்ளும் பிளைண்ட் ஸ்பாட் அந்த மிரரையும் மாட்டி விட்ருவாங்க. அதில் வந்துட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார், அந்த காய்கறியோ பழத்தையோ இவங்க வந்து டேபிள்லேருந்து எடுக்கணும். இப்படி வந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து அமித் தான் வந்து குக்கும்பர்னு பிக் பாஸ் சொன்னது கரெக்டாக எடுத்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாடர்ன் சினிமா சாண்ட்ரா வந்துட்டு கேப்சிகம் அப்படின்னு சொன்னோன்னு கரெக்டாக எடுத்தாங்க. மூணாவது அமித் அவர்கள் இஞ்சி அப்படின்னு பிக் பாஸ் சொன்னவொன்னு கரெக்டாக எடுத்துட்டார். அடுத்தது நாலாவதாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் சினிமா வின் பண்ணாங்க. சாண்ட்ரா கேரட்னு பிக் பாஸ் சொன்னோடனே சூப்பராக எடுத்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து 5வது இது ஃபைனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அமித்துக்கு வந்து பிக் பாஸ் சொன்னது இது, அதாவது 2 பேர் காமனாக சொன்னது வந்துட்டு வெங்காயம். என்ன ஆயிடுச்சுன்னா, மேலேருந்து காய்கறிலாம் கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தார் பிக் பாஸ். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேடும்போது வந்து அமித் வந்து கொஞ்சம் அகலமானவர், உங்களுக்கே தெரியும், நல்லா பெரிய கை வேறு, அப்படி இப்படியும் பண்ணார் பாருங்கள். அந்த வெங்காயம் கீழே விழுந்துருச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஆள் விக்ரம் அழகாக வெங்காயத்தை வந்து அவர் முன்னாடி வச்சிட்டாரு. அவர் டப்புன்னு எடுத்துட்டார் வெங்காயத்தை, அவர் முன்னாடியோ இல்லை சாண்ட்ரா பக்கத்துலையோ. ஆனால் வெங்காயத்தை மட்டும் எடுத்து வச்சார், மற்ற பொருள் எடுத்து வைக்கல. இதை நம்மளால் விஜய் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மைண்டு அதான் ஷார்ப் மைண்டு. ஏன்னா இதை வந்துட்டு இப்போ வந்து நத்தக்கண்ணி சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க, இதோட தீர்ப்பு என்னன்னு பிக் பாஸ் கேட்கும்போது, பிக் பாஸ் எல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் வந்து பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து வச்சதுக்கப்புறம் தானே வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க. இவர் வந்துட்டு அந்த வெறும் வெங்காயத்தை மட்டும் எடுத்து வச்சு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ மற்ற பொருளை யார் எடுத்து வைக்கிறது, அப்போ எப்படி ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு சலசலப்பாக போச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு விஜய் பார்வதி என்ன சொன்னாங்களோ அதையே சொல்லி இதை வந்து கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா பயங்கர ட்விஸ்ட்டை கொடுத்துட்டார். இனிமேல் அங்கே இருக்கிற போட்டியாளர்களோட கைப்பட்டு ஏதாவது ஒரு காய்கறியோ இல்லை பழங்களோ கீழே விழுந்துட்டுச்சுன்னா அவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் யார் மற்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கை அதாவது பட்டு கீழே விழாத பொருள் அவங்க கைப்பட்டு கீழே விழாமல் இருந்துச்சுன்னா அந்த பொருளை அவங்க வந்து கண்ணை கட்டிக்கிட்டு கண்டுபிடிக்கணும். அவங்க கண்டுபிடிச்சா அவங்களுக்கு பாயிண்ட்டு. ஸோ செமையான ஒரு ட்விஸ்ட்டு. கடைசியில் வந்து விஜய் பார்வதிக்கு தான் வந்துட்டு அது ஒரு வெற்றி மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஆப்போசிட் டீமும் அதுக்குள்ளே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆதிரை கனி அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல, எப்பயுமே வந்துட்டு அகென்ஸ்டாக தான் பேசுவாங்க. ஆனால் செம மொக்க கொடுத்தார் பிக் பாஸ், கடைசியில் கிளாப் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து திரும்பவும் அந்த போட்டி போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கேம் ஆனால் நல்லா சுவாரஸ்யமாக போகுது. அதேமாதிரி எல்லாருமே அந்த கேரக்டர்லேயே வந்து ப்ளே பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அமித் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. இந்த ரத்தக்கடி எப்போயுமே நம்மளுக்கு அகென்ஸ்டாக தான் பண்ணுறத மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.